வேந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 2/1/2024 மார்கழி 17ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். பதட்டமில்லாத அமைப்பு, திட்டமிட்டு செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் ஏற்றம், புதிய முதலீடுகளுக்கு உண்டான அனுகூலம், படிப்படியாக நல்ல விஷயம், எடுத்த காரியத்தில் ஜெயம், உத்தியோகத்தில் மிகப்பெரிய ஏற்றம், தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் காணப்படும். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோக நிமித்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயம் அனுகூலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். உத்தியோகம், தொழில், வியாபாரம் அனுகூலம் காணப்படும். உத்தியோகத்தின் மேலதிகாரிகள், உடன் வேலை செய்பவர்கள் விஷயத்தில் கோபம் வேண்டாம். ரகசியங்கள் பரம ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதம் வேண்டாம். திட்டமிட்டாலும் சில காரியங்கள் தடைப்படும். பதட்டம் இல்லாமல் இருப்பது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய ராசி. திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும். குடும்ப விஷயத்தில் மட்டும் சஞ்சலம் வேண்டாம். வெளியிடத்தில் அனுகூலங்கள் காணப்படும். மேலதிகாரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் படிப்படியாக குறையும். புதிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கும். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல்கள் தீரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். கடக ராசிக்காரர்களுக்கு லாபம், சந்தோஷம், அனுகூலம் காணப்படும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் காணப்படும். இடமாற்றத்திற்கு உண்டான அமைப்பு பெரிய அளவு சந்தோஷத்தை தரும். தொழில் நிமித்தமாக இருந்த கஷ்டங்கள் படிப்படியாக குறையும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம் காணப்படும். திடீர் அதிர்ஷ்டம் பெரிய அளவுக்கு நம்பிக்கையும் அனுகூலத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை. பணவரவில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி. இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம் போன்ற விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். மேலதிகாரிகளை சந்திக்கக்கூடிய பிராப்தம் அனுகூலத்தை தரும். மனதில் இருந்த கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய நல்ல செய்தி கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். ஏற்றமான சூழ்நிலை, சந்தோஷமான அமைப்பு, தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி காணப்படும். இடமாற்றத்திற்கு உண்டான அற்புதமான காலகட்டம். தொழில் நிமித்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும். புதிய முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீர்வது மனதில் இருந்த பாரத்தை குறைக்கும். செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்திற்கு அனுகூலங்கள் காணப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். யோகமும் அனுகூலமும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டம். விரயங்கள் அதிகமானாலும் சுபவிரய பிராப்தம். கொடுக்கல் வாங்கல் சிக்கல் ஒன்று தீரக்கூடிய அமைப்பு. தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். தொழில் சார்ந்த விஷயங்கள் அனுகூலத்தை தரும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு. புது முயற்சிகள் வெற்றி திருவினையாக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் விற்பது வாங்குவது அனுகூலத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். ஏற்றமான சூழ்நிலை, சந்தோஷமான அமைப்பு, லாபம், அனுகூலம் காணப்படும். இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம் போன்ற மாற்றங்கள் தொடர்ச்சியாக இருந்த சிக்கலை தீர்க்கும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலம் காணப்படும். உத்தியோக சம்பந்தப்பட்ட விஷயத்தில் படிப்படியாக நல்ல முன்னேற்றம் காணப்படும். தொழிலில் இருந்த சிக்கல் தீர்வது பல விதத்தில் ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பில் நல்ல முன்னேற்றம் காணப்படும்.
நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீர்வது மனதில் இருந்த பாரத்தை குறைக்கும். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள் காணப்படும். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில், உத்தியோகம், வியாபாரம் சம்பந்தப்பட்ட பயணங்கள் வரவேற்கத்தக்க பயணங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மாலை 5:52 வரை சந்திராஷ்டிரம் உட்படுகிறது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். உணர்ச்சி வடப்படாமல் இருந்தால் போதும். விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் முதலீடுகள் விஷயத்தில் கவனம். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மனமிட்டு பேசுங்கள். உத்தியோகத்தில் சிறிய வாக்குவாதங்கள், ஏண்டா இதை செய்தோம் என்று வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். மாலை 5:53 சந்திராசிரமத்துக்கு உட்படுகிறீர்கள். உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் அனுகூலமான அமைப்பு. தொழிலில் மிகப்பெரிய ஏற்றங்கள் காணப்படும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் காணப்படும். இடமாற்றத்திற்குண்டான அமைப்பு அனுகூலத்தை தரும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு ஏற்படும். கோபதாபம் இல்லாமல் பார்த்து கொள்வது நன்மை தரும். புதிய அறிமுகத்தில் அதிக கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். இடமாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், வியாபார மாற்றம், வியாபாரத்திற்கு தொழிலுக்கு உண்டான பயணங்கள் எல்லாம் பெரிய மனிதர்களை சந்திப்பது, புது முயற்சி வெற்றி திருவினையாக்குறது, எடுத்த காரியத்திலெல்லாம் அனுகூலம். குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடன் சிறிய வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்துவிடும் என்பதை மட்டும் கவனம். வெளிவட்டாரம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். திடீர் சில அறிமுகங்கள் பெரிய அளவுக்கு உங்களுக்கு அனுகூலத்தை பெற்றுத்தரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.